என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்படியே 10வது வசனம் தொடர்ந்து, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி அதுல 9வது வசனம் வாசிக்கிறோம். 10வது வசனத்துல இந்த வசனத்துடைய ஒரு டெப்த சொல்றாரு. ஏனென்றால் நமக்காகவும் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. அப்போ தேவனுடைய சித்தம் பூர்ணப்படுத்தப்படுதல். அப்போ உபத்திரவத்தினாலே ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. சகலமும் அவர் மூலமாக தான் உண்டானது என்பதை நாம் அதனுடைய முன்பகுதியில் பார்க்கிறோம். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அப்ப அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அப்ப அதான் சொல்றார், மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை. அப்போ நம்மளை எல்லாம் அந்த மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக அவர் முதல்ல இந்த பூர்ணப்படுத்தப்படுதலுக்காக உபத்திரவங்கள் வழியாக அந்த பூரணத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறார். அவர் நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடு நம்மளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக, நம்மை அந்த நித்திய ஜீவ கரையில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக அவரை பாடுகள் வழியாக உபத்திரவங்களின் வழியாக அவரை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை பூர்ணப்படுத்துவதற்கு. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53 5 வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி. அப்போ நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ நம்ம பூர்ணப்படணுன்றதுக்காக அவர் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. ஆகவேதான் அங்கே ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 53 நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் பாடுகளை, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அதை குறித்து இங்கே எழுதும்போது
இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதினா இவர் தான் ரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சகர். இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதும்போது எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப அந்த பாடுகளின் ஐக்கியத்திலே அவர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தி அதன் மூலமாக பூரணத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோவான்ல வாசிக்கும்போது அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி, அதே யோவான் 10 வாசிக்கும்போது 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகளினாலே, அவர் உபத்திரவங்களினாலே அவர் பூர்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது பூர்ணத்தை கொண்டு வருகிறது. அது ஜனங்களை, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நித்திய ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு, அவர்களை பூர்ணப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவனுடைய பாடு, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, நாம் பூர்ணப்படுவதற்காக அவர் அவைகளை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தருக்குமே உண்டாடு. ஆகவே அவர் பட்ட ஒவ்வொரு பாடும், அவர் பட்ட ஒவ்வொரு அடியும் நம்முடைய ரட்சிப்புக்காகவே, நித்திய மகிமையிலே நீங்களும் நானும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே, நித்திய மகிமையிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு பூர்ணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பினுடைய திட்டத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை, உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பூர்ண ரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்.